நான் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேர் குழந்தைய தொலைச்சிட்டு இல்லை குழந்தைய பறி கொடுத்துட்டு குழந்தை அதுவாக தொலையும், சில தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க மனசுலாம் எவ்வளோ வேதனைப்படும். அதனால நம்ம என்ன செஞ்சால் அதை வந்து நம்ம சரிப்படுத்தலாம். மாதத்துக்கு ஒன்று இல்லை வாரத்துக்கு ஒன்று இல்லை வருஷத்துக்கு ஒன்று எப்படியாச்சும் ஒரு குழந்தை காணாம போகிறதோ இல்லை தொலைஞ்சு போகிறதோ ஒரு விஷயம் நடத்தா இருக்கு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அது நம்ம குழந்தையா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் கவனம் செலுத்துறோம். யாரோ ஒருத்தரோட குழந்தை தொலைஞ்சு போச்சு, அதுக்கு காவல்துறை மூலமா ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு இந்த முகவரிக்கு இந்த காவல்துறைக்கு நீங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு. அதனால நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா நாளைக்கு இதே மாதிரி நம்ம குழந்தை தொலைஞ்சு போனாலும் அதை பார்க்குறவங்க அதே பதில சொல்லுவாங்க. இதை மாதிரிலாம் நடக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் குழந்தைய ஒருத்தன் திருட்டு வந்து பிச்சை எடுக்கும்போது நாம அந்த குழந்தைக்கு சேர்த்து பிச்சை போடுறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாத்தனம். ஏன் குழந்தைய வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறான்? ஏன் போடுற? நீ போட்டதால தானே அந்த பிச்சை எடுக்கிற வேலை செய்யறான் அவன். குழந்தைக்கு வயசு 1.5, அதை வச்சு எடுக்கிறவங்களுக்கு 55 வயசு ஆகுடா. அதை சிந்திக்க மாட்டீங்களா? ஏமா அந்த குழந்தை யாருது? நீ யாரு? எப்படி உனக்கு அந்த குழந்தை பிறந்துச்சு? உள்ள பெற்றவர்களுக்கும் சும்மா தெரிஞ்சு பிச்சை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுமில்ல? அவனை கெடுக்கிறது அவங்க கிடையாது, நாம தான். குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறவங்க, கை கால் எல்லாம் நல்லா இருந்து ஒரு சேரை போட்டு மடக்கி வச்சு ஏமாத்தி பிச்சை எடுக்கிறவங்க, இவங்களை ஊக்குவிச்சிங்கன்னா நாடு இன்னும் நாசமா தான் போகும். நான் ஒரு சிக்னல்ல பார்த்தேங்க, ஒரு அம்மா கை குழந்தை வச்சு பிச்சை எடுத்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வயசு வந்து குறைஞ்சபட்சம் 45 50 இருக்கும். ஆனா அந்த குழந்தையோட வயசு 1 1.5 தான் இருக்கும். எப்படி 50 வயசுக்கு மேல 1.5 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய பத்தி பிச்சை எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு பல யோசனை இருக்கு. ஒருவேளை இவங்க குழந்தைய திருட்டிட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்களோ? இது மாதிரி எத்தனையோ பேர் யோசனை பண்ணுவாங்க. ஆனா யாராலும் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? ஒண்ணுமே இல்ல. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல்துறை கொடுக்குறோம்னு சொன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ எங்க பார்த்த? அவங்க எப்போ பிச்சை எடுத்தாங்க? எத்தனை மணிக்கு பிச்சை எடுப்பாங்க? நீ யாரு? நீ எந்த ஊரு? என்ன வேலை பார்க்குற? உனக்கு எத்தனை பசங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? உன் கூட பிறந்த எத்தனை பசங்க? உனக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா? டெய்லி நான் கூப்பிடும் போது நீ வரலாம், சரியா? முடிச்சு போச்சு. இதை மாதிரி எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் போட்டு பாடாத பாடுபடுத்தினா யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பா? நீ இன்ஃபர்மேஷன் கொடுத்தானே கொடுக்கான போடா அப்படின்னு சொல்லலாம். எல்லார் வீட்லையும் குழந்தை பிறகுது, எல்லார் வீட்லையும் குழந்தை காணாம போறதில்ல. ஆனால் 100ல் ஒருத்தர் குழந்தை காணாம போகுது, அதுவா தொலைஞ்சு போகுது. இவங்க தொலைச்சிட்டு வந்துடுறாங்க, சில பேர் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி திருட்டு போறவங்க அந்த மாதிரி பிச்சை எடுக்க வர்றாங்க. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆந்திராவில் குழந்தை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சு பிச்சை எடுத்தா அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? அந்த குழந்தைய தமிழ்நாட்டில் திருடி கொண்டு போய் இப்போ ஆந்திராவில் பிச்சை எடுக்க வச்சா அது எப்படி தெரியும்? பப்ளிக்கா நம்ம டெய்லி ரோட்ல தெரியுற நம்ம கிட்ட தான் இதெல்லாம் கண்ணப்படும். நாம தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கொடுக்க முடியும். வீடு வேணுமா? அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. கார் வாங்கணுமா? கார் விற்கணுமா? அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல கார் விற்க வேண்டியதெல்லாம் போடுங்க, முடிஞ்சு போச்சு. அவன் போட்டு போயிடுவான். காரை வாங்குற மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவன் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம காவல்துறை சார்பா இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் குழந்தைங்க சந்தேகத்துக்குரிய குழந்தைங்களை வச்சிருக்காங்க, அது ரோட்ல பிச்சை எடுத்தாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, எங்கேயாவது குழந்தைய வச்சு குடும்பப்படுத்தலாம் சரி, உடனே ஒரு போட்டோ எடுத்து அந்த ஆப்ல போட்டுருணும். அந்த ஆப்ல போட்ட வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிடணும். யார் போட்டா அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த டீட்டெயில் அவங்களே போட்டுருணும். மறுபடியும் அவங்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதை மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களோட லிஸ்ட் அதில் போட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில இந்த பிரச்சனை வராத அளவுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஓப்பன் பண்ணலாம். இதுல என்ன செலவு போகுது?